இந்த வீடியோவில் ஜியாகிரஃபி யூனிட் 6 இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். இண்டஸ்ட்ரினா என்ன? ஆல்ரெடி வந்துட்டு நம்ம இண்டஸ்ட்ரினா என்ன, கம்பெனினா என்ன, ஃபேர்ம்னா என்ன, ஃபேக்ட்ரினா என்ன அப்படிங்கிறத டெஃபினிஷன் எல்லாமே ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம அதில் இண்டஸ்ட்ரீஸை மட்டும்தான் பற்றி பார்க்க போகிறோம். இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ரா மெட்டீரியல்ஸ் ஃபினிஷ்டு குட்ஸாக மாறுது. இண்டஸ்ட்ரீஸில் என்ன நடக்குது? ரா மெட்டீரியல்ஸு ஃபினிஷ்டு குட்ஸாக மாறக்கூடிய இடத்த தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ரா மெட்டீரியல் அப்படின்னா என்ன? ரா மெட்டீரியல் அப்படின்னா மூலப்பொருட்கள். ரா மெட்டீரியல்னா என்ன? மூலப்பொருட்கள். ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படின்னா ஃபைனலாக யூஸபிள் ப்ராடக்ட்ஸாக வர்றது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபினிஷ்டு குட்ஸ்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ரா மெட்டீரியல் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு வீட்டு, ரைஸ் இது மாதிரி நம்ம ரா மெட்டீரியல் நமக்கு தேவைப்படுது. ஓகேவா? நமக்கு நம்ம ப்ரொடக்ஷனுக்கு என்ன தேவைப்படுதோ அதில் இருந்தால் ரா மெட்டீரியல். ஸோ இதெல்லாம் வச்சு ஃபைனலாக வீட் ஃப்ளார் கொண்டு வரோம். ஓகேவா? ஸோ கோதுமை மாவு, அரிசி மாவு, ஸோ ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணி ஃபைனலாக கொண்டு வரோம். நம்மளுடைய ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் அதுதான். ஸோ அப்போ அது வந்துட்டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ். ஸோ ரா மெட்டீரியல்ங்கிறது இப்போ ஒரு பேக் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேகுக்கு என்னென்ன மெட்டீரியல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுது, லெதர், த்ரெட்டு, வேறு என்னென்ன அதுக்கு தேவையான மெஷின்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு ரா மெட்டீரியல். அதுக்கப்புறம் ஃபைனலாக அது ப்ராசஸ் ஆகி என்ன கிடைக்கும்? ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ். ஒரு பேக்காக கிடைக்கும், ஒரு ஷூவாக கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஒரு ஷர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம், கிளாத்து, த்ரெட்டு, இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா ரா மெட்டீரியல். அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தேவையான மெஷின், டெய்லரிங் மிஷின், ஓகேவா, சிவிங் மிஷின். ஸோ அந்த மிஷின் அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன ஆகுது? ப்ராசஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஷர்ட்டாக கிடைக்குது. ஸோ கிளாத் வந்து ஷர்ட்டாக மாறுது. ஸோ அப்போ இங்கே இந்த கிளாத்து, த்ரெட்டு, இதுக்கு தேவையான எல்லாமே வந்து என்ன அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம ரா மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவோம். ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அவுட்புட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மாதிரியான இந்த சைக்கிள் வந்து எப்படி நடக்கும்னா, நம்ம ஒரு இன்புட்டை கொடுப்போம், ரா மெட்டீரியல்ஸை கொடுப்போம், அது ப்ராசஸ் ஆகி நமக்கு ஒரு அவுட்புட் ஃபினிஷ்டு குட்ஸ் வந்துட்டு கிடைக்கும். அதுதான் என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ். அந்த இடம் தான், இந்த ப்ராசஸ் நடக்கக்கூடிய இடம் தான் என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரி. கிளியர்? ஸோ நிறைய ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது. ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே டைரெக்டாக ஹியூமன் கன்சப்ஷனுக்கு ஃபிட் ஆகிறது கிடையாது. எல்லா ரா மெட்டீரியலையும் டைரெக்டாக என்ன பண்ண முடியாது, நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? சில ரா மெட்டீரியலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ கோல்டே எடுக்கிறோம் அப்படின்னா கோல்டு டைரெக்டாக ஜுவல் ஆகாது. கோல்டு கூட சம் மெட்டல்ஸ் ஆட் பண்ணும்போது தான் வந்துட்டு ஜுவல் செய்ய முடியும். அப்போ ரா மெட்டீரியல் எல்லாமே டைரெக்டாக யூஸ் ஆகிறது கிடையாது. ஏதோ சில ரா மெட்டீரியல்ஸ் டைரெக்டாகவே யூஸ் ஆகும். சில ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதில் ஏதோ சம்திங் ஆட் பண்ணும்போது அல்லது ரிமூவ் பண்ணும்போது ஏதோ ஒரு சேஞ்சஸ் ஆகி தான் என்ன கிடைக்கும், ஹியூமன் வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வரும். ஓகே? ஸோ அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் கமோடிட்டியோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒன் ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு நம்ம மாற்றுறதுக்கு பேர் தான், மாற்றுற இடம் தான் எது அப்படின்னா இண்டஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ இதுக்கு நிறைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றுறதுக்கு நிறைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்துட்டு யூஸ் பண்றோம். ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி என்ன ப்ராடக்ட்ஸை கொண்டு வர போறாங்களோ அதுக்கு தேவையான மெஷின்ஸ் தேவைப்படும். ஓகேவா? ஸோ இந்த ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு எந்த இடத்துல கிடைக்கும், நிறைய விஷயம் வந்துட்டு நம்ம கேதர் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த இடத்த கிடைக்கும், எந்த அளவுக்கு கிடைக்கும், இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு என்ன பண்ண முடியும், ஒரு இண்டஸ்ட்ரியை வந்துட்டு நல்லபடியாக ரன் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே வந்துட்டு அவங்களுடைய என்ன சொல்கிறது, பேசிக்காக அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் க்ரோத் ஆகணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் க்ரோத் ஆச்சு அப்படின்னா தான் அந்த கண்ட்ரியோடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸும் வந்துட்டு அதிகமாகும், எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாகும். ஸோ வேர்ல்டு ஃபுல்லாகவே இதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லா கண்ட்ரீஸுமே வந்துட்டு அவங்களுடைய எக்கனாமிக் கண்டிஷனை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்களுடைய இண்டஸ்ட்ரீஸோட க்ரோத்தை வந்துட்டு ரொம்பவே டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரிங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. நம்மளுடைய நாட்டோட பொருளாதார நிலையை வந்து தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. நம்மளுடைய நாட்டினுடைய பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸும் வளர்ச்சி அடைய வேண்டிய அவசியம் இருக்குது. கிளியரா? ஸோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றக்கூடிய இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். எனி டவுட்? தேங்க்யூ.